क्लास में आया, कहा किसको दुख नहीं देती हो ना। ஸோ வந்து தாதி வந்து தன்னுடைய சார்ட்டை செக் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ பாபா சொன்னார், என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு. இப்போ நான் சொன்னேன், பாபா என்னுடைய சார்ட்டை பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு. ஸோ அப்போ பாபா சொன்னார், ஓகே நான் வந்து உங்களை கிளாஸில் சொல்கிறேன், கிளாஸுக்கு வந்து சொல்கிறேன் அப்படின்னு. ஸோ கிளாஸுக்கு வந்து பாபா எல்லாருக்கும் முன்னாடி சொல்கிறாரு, யாருக்குமே நீங்கள் வந்து துக்கத்தை கொடுக்கறது இல்லை தானே, துன்பத்தை கொடுக்கறது இல்லை தானே. ठीक है, चार्ट बच्ची। அப்போ சார்ட் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னார் பாபா. उस दिन से लेकर के ये बहुत ध्यान है, मैं किसी को दुख न दूं। ஸோ அன்னைக்குல இருந்து எனக்கு வந்து பாபா எனக்கு சொல்லியிருக்காரு அப்படின்றதுனால எனக்கு ரொம்ப கவனம் இருக்கு. நான் யாருக்குமே துன்பம் கொடுக்க கூடாது. ये साकार बाबा मम्मा के बाद मैं समझूं 66 होगा। अभी 40 साल हो गया। बच्ची दुख तो नहीं देती हो ना सभा के बीच में। दूसरे दिन सुबह को ஸோ அதுக்கப்புறம் எல்லா சபையில நடுவுல பாபா கேட்கிறாரு, குழந்தை நீ வந்து யாருக்கும் துன்பம் கொடுக்கறது இல்லை தானே அப்படின்னு. कहा, चार्ट उसका अच्छा है जिसका मूल्य सुनते बुद्धि कहीं नहीं जाती बहन। ஸோ அது ஒரு நாள் சொன்னார் அந்த சார்ட்டை பத்தி. ஸோ அன்னைக்குல இருந்து எனக்கு அந்த கவனம் இருக்கு, யாருக்குமே துன்பம் கொடுக்க கூடாது. ரெண்டாவது வந்து பாபா சொல்றது, அடுத்த நாள் என்ன சொன்னாருன்னா, உங்களுடைய சார்ட் எப்போ நல்லா இருக்கும் அப்படின்னா, நீங்க முரளி கேட்கும் பொழுது புத்தி வேற எங்கேயுமே போகாம இருக்கணும். அப்போ உங்களுடைய சார்ட் நல்லா இருக்கும். वो दिन आज का दिन। அன்னைக்கு பாபா சொன்னது நான் இன்னைக்கு வரைக்கும் அதை வந்து ஞாபகம் வச்சிருக்கேன். पूछती हो मूल्य सुनते या पढ़ते या सुनाते बुद्धि कहीं नहीं जाएंगे। ஸோ புத்தி முரளி சொல்லும் பொழுதோ படிக்கும் பொழுதோ இல்ல கேட்கும் பொழுதோ புத்தி எங்கேயுமே போறதில்லை. और ये मुरली के गहराई में भले जाए முரளியோட இன்னும் ஆழத்துக்கு போலாம், पर कहीं नहीं जाएंगी, उसकी मदद बहुत है। ஆனா வேற எங்கேயுமே புத்தி போறதில்லை. அதனால நிறைய உதவி கிடைச்சிருக்கு எனக்கு. புத்தி வந்து ஒருமுகப்படுத்தி முரளியை கேட்கறதுக்கு அதனால நிறைய உதவி. अब से दूसरी आती है बात, दुख लेना नहीं। ரெண்டாவது என்ன வருது, துன்பம் எடுக்க கூடாது. துன்பம் எடுக்க கூடாது. और मेरे जैसा कोमल दिल कोई होगा नहीं। என் மாதிரி அவ்வளோ சாஃப்ட் இதயம் வேற யாருமே இல்ல. इतना बताती हूँ, कभी कोई मेरे को कुछ कहे ना, मैं तो सुनने लिए तैयार हूँ, पर उनको लगेगा इसको बुखार हो जाएगा। தாதி சொல்றாங்க, நான் அவ்வளோ சாஃப்ட் இதயமாக இருந்தேன். யாராவது எனக்கு ஏதாவது சொல்லுவாங்க அப்படின்னா அவங்க சொல்றத கேட்கறதுக்கு என்னவோ நான் ரெடியா இருக்கேன். ஆனா அவங்களுக்கு எப்படி தோணும்னா, இவங்களுக்கு ஏதாவது சொன்னா இவங்களுக்கு காய்ச்சல் வந்துரும் அப்படின்ற மாதிரி தான் அவங்க நினைப்பாங்க. அந்த மாதிரி நான் இருந்தேன்னு சொல்றாங்க தாதி. लोग के बाप को ही लगता है इसको बुखार हो जाएगा। मैं कोशिश करेंगी भूल कभी ना करूं तो मुझे कोई कहे मैं दुख हो जावे। ஸோ நான் வந்து நிறைய வந்து முயற்சிப்பேன், தப்பே பண்ணக்கூடாது. ஏன்னா தப்பு பண்ணி அப்புறம் யாரும் எனக்கு ஏதாவது சொல்லி அதுல இருந்து நான் துன்பத்தை எடுத்து, ஸோ நான் நிறைய வந்து முயற்சிப்பேன், தப்பே பண்ணக்கூடாது அப்படின்னு. दुख देंगी नहीं, पर तो कोई मुझे ऐसी मिस्टेक न करूं जो कोई शिक्षा देवे, तो उसका शिक्षा होंगी, शिक्षा सुनने लिए तैयार हूं। बड़े प्यार से कोई भी आप भी शिक्षा देंगे, मैं प्यार से सुनेंगी। ஆனா இந்த மாதிரி கவனம் செலுத்த வேண்டாம். இந்த மாதிரி நான் எந்த தவறும் செய்யக்கூடாது. அப்போ யாரு எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கற்பித்தல் கொடுக்கணும் அப்படின்னு. ஆனா நான் கற்பித்தல் யார்கிட்டயாவது கேட்கறதுக்கு நான் தயாரா இருக்கேன். யார் வேணாலும் எனக்கு கற்பித்தல்கள் கொடுக்கலாம். நீங்க ஏதாவது எனக்கு சொன்னாலும் கூட நான் அதை கேட்டுப்பேன் அப்படின்னு சொல்றாங்க தாதி. दुख नहीं करेंगी, நான் அதுல வந்து துன்பம் எடுக்க மாட்டேன். तो परंतु मुझे कोई दुख देवे, कितनी भी कोशिश करे, परंतु मेरे को
बहुत बाबा की ऐसी कहीं गिफ्ट है, तो को लेंगी नहीं, लेंगी नहीं। पत्थर भी मारेगा ना कोई, मारते हैं कई बार। அது சொல்றாங்க. ஆனா இப்போ எப்படின்னு சொன்னா, யாரு என்ன வேணாலும் எனக்கு எவ்வளவு வேணாலும் துன்பம் குடுக்கட்டும். நான் வந்து எடுக்க மாட்டேன். பாபாவுடைய எனக்கு இதுல வந்து நெறைய உதவி இருக்கு. எவ்வளவு வேணாலும் துன்பம் குடுக்கட்டும். அப்படி கல்லு வேணாலும் எரியட்டும். கல்லு எரியறவங்களும் இருக்காங்க. அது சொல்றாங்க, கல்லும் எரியுறவங்க இருக்காங்க. ஆனா நான் துன்பம் எடுக்க மாட்டேன். कुछ पर दुख लेंगी नहीं, क्यों? जिसके दुख लेंगी ना, अंदर चला गया ना, तो जाएगा नहीं। ஏன் அப்படின்னு சொன்னா, துன்பம் உள்ளுக்குள்ளார போயிடுச்சுன்னா, அது போகாது. நல்லா புரிஞ்சுக்கணும். அதனுடைய இந்த கிளாஸ் நம்ம கேட்டிருக்கோம். ஆக்சுவலி ஃபுல் கிளாஸ் முன்னாடி. இன்னைக்கு நீங்க கேட்கறது நல்லது. அது சொல்லுவாங்க, துன்பம் உள்ளுக்குள்ளார போயிடுச்சுன்னா, அதுக்கப்புறம் அது போகாது. फिर तो ऐसे हो जाएंगी, बस एक में दूसरा, दूसरे में तीसरा, तीसरे में चौथा। இப்படி ஆயிடும்னா உள்ளுக்குள்ளார அப்படின்னா, 1த்துக்கு அப்புறம் 2, 2த்துக்கு அப்புறம் 3, 3த்துக்கு அப்புறம் 4. फिर दुखी जीवन मेरी जैसी किसकी न हो रहेंगी। அதுக்கப்புறம் என்னுடைய வாழ்க்கையே வந்து அவ்வளோ துன்பமாயிடும். வேற யாருடைய வாழ்க்கையும் இவ்வளோ துன்பமாக இருக்காது. அவ்வளோ என்னோடதான். मेरी जीवन सबसे ज्यादा सारे विश्व भर में जितनी आत्माएं हैं, और ब्राह्मणों में से भी मेरे जैसा सुखी कोई नहीं। ரொம்ப அத்தாரிட்டியோட தாதி சொல்றாங்க பாருங்க. இவ்வளோ ஆத்மாக்கள் இருக்காங்க. பிராமண ஆத்மாக்களிலும் என்னோட ஜாஸ்தி வேற யாருமே சந்தோஷமாக இருக்க முடியாது. ये अंदर से ईश्वरी शान है। இது வந்து உள்ளுக்குள்ளார இருக்கக்கூடிய ஒரு இறை போதை. क्या समझाए राजन ने, जो कभी दुखी देखा है? ரோபின் அங்க உட்கார்ந்துருக்காரு. ஒரு பிரதர் அவரை கேக்குறாங்க, என்னை எப்பயாவது நீங்க துன்பத்துல பார்த்திருக்கீங்களா? देखा आपने? देखा नहीं? नहीं, பார்த்திருக்கீங்களா? मेरा शान नहीं है। இது என்னுடைய மரியாதை கிடையாது. துன்பமாகிறது, துன்பத்துல இருக்கிறது, துன்பத்தை எடுக்கிறது எனக்கு மரியாதை இல்லைன்னு சொல்றாங்க. जिसको ईश्वर इतना प्यार करे, वो बाहर वाले कोई भी दुख देते हैं, टेस्ट लेते हैं। இவ்ளோ வந்து கடவுள் வந்து இவ்ளோ நேசிக்கிறாரு. வெளியில இருக்கிறவங்க துன்பத்தை குடுக்குறாங்கன்னு சொன்னா, அவங்க டெஸ்ட் எடுக்கிறாங்க. எங்களுடைய பரீட்சை எடுக்கிறாங்க. और इस स्थिति को मजबूत बनाने के लिए हमको इशारा मिलता है। இன்னும் நமக்கு சமிக்கை கிடைக்குது. நம்மளுடைய ஸ்திதிய வந்து உறுதியாக்குறது. हिलती तो नहीं है, ஆடுறதில்ல தானே நம்மளுடைய ஸ்திதி. हलचल आए, अब हिले, अभी तो आगे चल के बहुत आने वाली है। இந்த மாதிரி ஏதாவது தடங்கள் வருது, நம்ம வந்து ஆடுறோம் அப்படின்னு சொன்னா, இனி போய் எதிர்காலத்துல இன்னும் நிறைய வரப்போகுது. तो अंदर अपने आप से दुख देना नहीं है। ये तो छोटा भी किसको दुख दिया, वो अभी आजकल के हिसाब से बड़ा पाप है। கொஞ்சம் கூட இனி எப்ப சொன்னது தாண்டி தாண்டி சொல்றாங்க, இன்னைக்குடைய காலத்துல நம்ம வந்து கொஞ்சம் கூட யாருக்காவது துக்கம் கொடுக்கிறோம் அப்படின்னு சொன்னா, அது பெரிய பெரிய பாவம். பெரிய பாவம். नहीं किसको तो யாருக்குமே துக்கம் கொடுக்காதுங்க. கொஞ்சம் இல்லையா தாதி என்ன சொல்றாங்க, எப்படி சந்தோஷமாக இருக்கிறதுன்றதுக்காக சார்ட், இந்த மாதிரி சார்ட் வைக்கணும். शिवाय सब बोलो ओम शांति। वेरी गुड। और दोबारा बोलेंगे ओम शांति। गुड मॉर्निंग।
मंगलम भगवान विष्णु का दिन है। हाँ। कितनी खुशी की बात है, मंगलम भगवान का विष्णु का दिन है। नहीं तो मंगल की ग्रहचारी बड़ी करी होती है, पर भगवान विष्णु का दिन है। हाँ। तो जो विष्णु का दिन याद करते हैं उस पर कोई ग्रहचारी नहीं आ सकती है। ஏதாவது ஒரு டியூஸ்டே இந்த கிளாஸ் நடந்திருக்கும். இன்னைக்கும் நம்ம டியூஸ்டே தான் கேட்டுட்டு இருக்கோம் இந்த கிளாஸ். எப்பவுமே தாதி வந்து ஒவ்வொரு நாளுக்கும் ஏதாவது ஒன்று பேர் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி டியூஸ்டேக்கு வந்து தாதி சொல்றது மங்களம் பகவான் விஷ்ணு அப்படின்னு. மங்கள்வார் அப்படின்னு சொல்லுவாங்க ஹிந்தியில. ஸோ மங்களம், இது வந்து விஷ்ணு கடவுளுடைய நாள் அப்படின்னு. तो इसलिए बाबा कहते हैं बड़ा सहज विधि है, अच्छी तरह से विचार सागर मंथन करो ना तो सारे सागर को कर लेंगे. நல்ல வந்து நம்ம கடையிறோம் அப்படின்னு சொன்னா முழு கடலையும் நம்ம வந்து மூழ்கிடலாம். कोई सदाई गंगा जल पीते हैं, कोई गंगा जल लोटा भर के रखते हैं आई विल के लिए, कोई गंगा जल की अंचली भी लेते हैं, किसको गंगा जल की बूंद भी मरने समय मुख में डाल देते हैं. ஸோ கங்கையோடைய நீர் பார்த்தீங்கன்னா அவ்வளோ புண்ணியமாக வச்சிருப்பாங்க. ஒரு சின்ன இதுல இதுல வச்சிருப்பாங்க, இது பானையில வச்சிருப்பாங்க, இல்ல அது வந்து அமிர்தமாக அருந்துவாங்க, இல்ல கடைசி காலத்துல ஒரு சொட்டாவது வாயில போடணும் அப்படின்னு நினைப்பாங்க. पंडितरा बाबा जो गीत तो है प्यार का सागर, तो पहले प्यार के सागर, ज्ञान के सागर, शांति के सागर, आनंद के सागर, जो सागर में न तो टुपकी लगाता है पर बाबा कहते सागर को हप कर लेते हो. तो बाबा சொல்றது நீங்க வெறும் அன்பின் கடல், ஞானத்தின் கடல், அமைதியின் கடல், வெறும் அதுல வந்து நீங்க வந்து அப்படி போய் மூழ்கி எழுந்துட்டு வரல. ஆனா அதை வந்து முழுமையாக உங்களுக்குள்ள அது எடுத்துக்கிறீங்க, முழு கடலை. तो सागर को हप कर लेना, अपन में समा लेना. हेमा सबको ट्रांसलेशन नहीं मिल रही है, हो रही है ना? अच्छा रवीना, ट्रांसलेशन मिल रही है ना? अच्छा अच्छा अच्छा. मधुबन में हर प्रकार की सॉल्यूशन मिलती है. साधन भी है तो साधना भी है. மதுபன்ல எல்லா விதமான என்ன தேவையோ எல்லா வசதிகளும் கிடைக்கும். மதுபன்ல சாதனாவும் இருக்கு, நம்ம தபஸ்யாவும் செய்றோம், என்ன தேவையோ எல்லாம் கூட வசதிகளும் இருக்கு. पर साधना जितनी करनी हो ना तो अपन को सदा एक न सिर्फ आत्मा समझो, मधुबनवासी समझो. தாதி ஒரு வழிமுறை சொல்றாங்க பாருங்க. உங்களை எப்பவுமே வந்து வெறும் ஆத்மான்னு மட்டும் நினைக்காதீங்க, மதுவனத்தோட நிவாசி நினைங்க, மதுவனத்துல இருக்கக்கூடியவங்க நினைங்க. आत्मा समझेंगे, बाबा का बच्चा हूं, परंतु मधुबनवासी समझेंगे तो त्यागी बन जाएंगे. சோ ஆத்மா நினைச்சோம் அப்படின்னா பரமாத்மாவுடைய குழந்தை. ஆனா மதுவனத்துல தங்கக்கூடியவங்க மதுவனவாசி அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா நம்ம தியாகி ஆயிடுவோம். தியாகி. ऐसे त्यागी बनना सहज नहीं है. தாதியே சொல்றாங்க இந்த மாதிரி தியாகி ஆகிறது அவ்வளவு இலகு இல்லைன்னு சொல்றாங்க. तो बाबा ने हमको हमारी एड्रेस ही रखी है मधुबनवासी. பாபா நமக்கு அட்ரஸே, நம்மளுடைய அட்ரஸே என்ன சொல்லியிருக்காரு? மதுபன். मधुबन தான் உங்களுடைய பெர்மனன்ட் அட்ரஸ், நீங்க இருக்கக்கூடிய இடத்துடைய அட்ரஸ். कहाँ भी जाए ना
परंतु सबको पता है हमारे कपड़ों से, रहने से, करने से, ये तो मधुबनवासी है। எங்க போனாலும் நாங்க போடுற ஆடை, நம்ம இருக்கக்கூடிய விதம் எல்லாமே தெரிஞ்சவங்க வந்து மதுபன்னத்துல இருந்து வந்திருக்காங்க. कहाँ रहते हो तो एड्रेस क्या देंगे? எங்க இருக்கிறீங்கன்னு சொன்னா என்ன அட்ரஸ் கொடுப்பீங்க? अपन को मधुबनवासी समझना न सब बुद्धि से समझना, प्रैक्टिकली। இது வந்து மதுபன்ல வாசி அப்படின்னு நினைக்கிறது வெறும் புத்தியில மட்டும் கிடையாது, நடைமுறையில நான் மதுபன் வாசி அப்படின்னு நினைக்கிறீங்களா? बाबा ने हमारा मधुबन, हमारे लिए मधुबन ऐसा संगम युग पर बनाया है जो मधु जैसा मीठा भी बनना है, त्यागी भी बनना है। சோ நம்ம வந்து மதுபன்ல இருக்கோம் அப்படின்னு சொன்னா பாபா நமக்காக மதுபன் உருவாக்கி இருக்கார். இப்போ மது அப்படின்னு சொன்னா தேன் போல நம்ம இனிமையானவங்களும் ஆகணும், அதே நேரத்துல தியாகியும் ஆகணும். ஏன்னா மது வனம் அப்படின்னா காடு, தியாகி மது அப்படின்னா இனிமை, இனிமை தேன் ஆகணும். अगर मधु जैसा मीठा न बने, मधु मीठा माखी कैसे देती है? कमाल है। एक मक्खी बीमारी फैलाती है, दूसरी मक्खी बीमारी दूर कर देती है। சோ தாதி சொல்றாங்க அவ்வளோ இனிமையானவங்க ஆகணும், தேன் போல இனிமையானவங்க ஆகணும். சோ ஒரு வகையான என்ன சொல்லுவாங்க, அந்த டி அந்த தேன் கொண்டு வருது, அது பீக்கு என்ன சொல்லுவாங்க தமிழ்ல? ஹனி பீஸ், தேனி, தேனியா? தேனி, ஒரு வகையான தேனீக்கள் வந்து குணமாக்கும், இன்னொரு வகை வந்து நோயை கொண்டு வரும்னு சொல்றாங்க தாதி. ஒரு வகையான ஈ வந்து நோய் கொண்டு வரும், ஒரு வகையான தேனீக்கள் வந்து குணமாக்கும். दूर करने वाली है ना, उसमें संगठन की शक्ति बहुत है। இந்த நோயை தூரம் செய்யக்கூடியது என்ன அப்படின்னு சொன்னா அவங்களுக்குள்ள வந்து இந்த கூட்டத்தோடைய சக்தி நிறைய இருக்கு. बीमारी को भगाने के लिए मधुमक्खी में इतनी संगठन की शक्ति है, जो संगठन से कोई टच करे ना उनको काट लेगी उसको। ஸோ இந்த மதுமக்கி அப்படின்னு சொன்னா அந்த தேன் ஈ இருக்கு இல்லையா, அது வந்து பாத்தீங்கன்னா அது எப்பவுமே கூட்டத்துல இருக்கும், அதுல அவ்வளோ குணமாக்குற சக்தி இருக்குன்னு சொன்னா யாராவது அதை தொட்டா கூட அது கடிச்சிடும் இல்லையா? संगठन से अलग न होगी, न होने देंगी किसी को। யாரையும் வந்து அந்த கூட்டத்துல இருந்து தானும் போகாது, மற்றவங்களும் போக விடாது. நீங்க பாத்திருக்கீங்க அந்த தேனெல்லாம் எப்படி, தேனீக்கள் பாத்தீங்கன்னா அப்படி கூட்டத்திலேயே வாழ்ந்துட்டு இருக்கும். ऐसे हमको अगर मधुमक्खी बनना है तो संगठन की शक्ति से जो मधु निकलती है सारी विश्व की बीमारी को खत्म करने के लिए, तो आज बाबा சோ அப்படி ஆகணும் அப்படின்னு சொன்னா நம்ம வந்து இந்த கூட்டத்தோடைய சக்தியை உணரணும். तंदुरुस्त कौन है? तंदुरुस्त शब्द है शायद शरीर से हेल्दी हो, तो बनने के लिए बहुत आजकल साधन बहुत है हेल्दी बनने के लिए। ऐसा डाइट करेंगे, ऐसी एक्सरसाइज करेंगे, फलाना करेंगे, फालतू खर्च करते रहेंगे, और हम हेल्दी माइंड ऐसा हो। தந்துரஸ்ட் ஹெல்தி அப்படின்னு சொன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா உலகத்துல வந்து உடலை வந்து ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கு நிறைய செய்யறாங்க, டயட் செய்யறாங்க, எக்ஸசைஸ் செய்யறாங்க, நிறைய பணம் வந்து அதுல போகுது இல்லையா? ஆனா இங்க பாபா நமக்கு என்ன சொல்ற, மனதை ஹெல்தியாக வைக்கிறது, அதுதான் சண்டே முரளி மந்துருஸ்து. தந்துருஸ்துன்னு சொன்னா உடல் ஆரோக்கியம், பாபா நமக்கு சண்டே முரளியில மந்துருஸ்துன்னு சொன்னார். கரெக்டா முரளிக்கு கரெக்டா தாதி சொல்லிட்டு இருக்காங்க, எப்படி மனதை எப்படி ஆரோக்கியமாக வைக்கிறதுன்னு பாபா சொன்னாரு இல்லையா, அதுதான் தாதின்னு சொல்லுங்க.
माइंड बॉडी को चलाएगा, बॉडी माइंड को नहीं चलाती है। உடல் வந்து மனதை வந்து நடாத்துறது இல்ல, மனம் தான் உடலை நடாத்து. சிம்பிள். இப்போ எதை ஃபர்ஸ்ட் நம்ம ஹெல்தியா வைக்கணும்? பாடி வந்து மனதை நடாத்துதா இல்ல மனம் வந்து பாடியை நடாத்துதா, உடலை நடாத்துதா? ऐसे है ना, बॉडी माइंड को चलाएंगी क्या? உடல் வந்து மனதை நடத்துதா? माइंड उसको, क्यों आजकल बाबा ने कह दिया है मन बुद्धि तेरा, तो बुद्धि फालतू बात को सुनी, बाबा ने कहा सुनी अनसुनी कर देवे। பாபா சொல்லியிருக்காரு மனம் புத்தி எப்படி இருக்கணும். புத்தி வந்து எப்படி இருக்கணும்னா கேட்கும் கேட்காம இருக்கணும். இப்படி और देखे नहीं कुछ, ஒண்ணுமே பார்க்க கூட. देखने में बाबा दिखाई पड़ता है ना, तो सारा दिन बाबा हमको देखता है, हम बाबा को देखते हैं, तो हमारी दृष्टि நம்ம பாபாவை பாக்குறோம், பாபா நம்மள பாக்குறாரு. चेंज हो जाती है किसी को अनुभव? बाबा दृष्टि देता है, कोई लेने वाले लेवे या न लेवे, बाबा दृष्टि देता है। कोई हजारों माइल दूर कहां भी है, बाबा की दृष्टि से महासुखी बनता है। பாபா வந்து எல்லாருக்கும் திருஷ்டி கொடுக்கிறார், யார் எடுக்கிறாங்களோ இல்லையோ, பட் பாபா வந்து எல்லாருக்கும் திருஷ்டி கொடுத்துட்டு இருக்கார். 1000 மைல் தூரத்துல இருக்கக்கூடியவங்களுக்கும் பாபா திருஷ்டி கொடுத்துட்டு இருக்காரு. அங்க இருக்கிறவங்களும் பாபாவுடைய திருஷ்டியில இருந்து மகா சுகி ஆகலாம், மகா சந்தோஷமானவர் ஆகலாம், இவ்வளவு தூரத்துல இருந்தா. पर तो हमारी दृष्टि में बाबा ऐसा हो, वृत्ति ऐसी हो, तो जैसे मैंने बाबा की दृष्टि से सुख पाया है, वो भी ऐसा सुख का अनुभव करे। मृत्यु जब भाई सुन रहे हो? So, நம்ம வந்து எவ்வளவோ பாபா கிட்ட இருந்து அனுபவம் செஞ்சிருக்கோம். இப்போ நம்மளுடைய திருஷ்டி, நம்மளுடைய விருத்தி எப்படி இருக்கணும் அப்படின்னா மற்றவங்களுக்கும் அதுல இருந்து சுகம் கிடைக்கணும். ये मस्त मस्त दिखाई पड़ता है ना मेरे को, तो मैं कहती हूँ ऐसी बाबा ने जो मधुबन में रहने वाले, हम भी रहती है, हम तो, मेरी एड्रेस ही है पांडव भवन इंद्रप्रस्थ, बड़ा नशा चढ़ता है। என்னுடைய அட்ரஸே இதுதான், பாண்டவ பவன் இந்திரபிரஸ்த். எனக்கு நிறைய போதை இருக்குதுன்னு சொல்றாங்க. कैसे वीआईपी भी आते हैं ना, मैं कहती हूँ इंद्रप्रस्थ में, इंद्रप्रस्थ जैसे आया ना, भूलेगा नहीं। விஐபி யார் வந்தாலும் சரி, இந்திரபிரஸ்த் ஆதி இருக்கக்கூடிய பாண்டவ பவன்ல அந்த டவர் ஆஃப் பீஸ் பின்னாடி இருக்கு, அதுதான் நந்தாதி அங்கதான் இருந்தாங்க வரும் பொழுதெல்லாம். சோ அங்க வந்தா, அங்க யாராவது வந்தாங்கன்னா அதை மறக்கவே மாட்டாங்க அந்த இடத்துல. क्योंकि टावर ऑफ पीस सामने है, ஏன்னா சாந்தி ஸ்தம்பம் முன்னாடி இருக்கு. न सब पीस है, पर लव भी है, पावर भी है, नॉलेज भी है। टावर பீஸ் மட்டும் கிடையாது, சாந்தி மட்டும் கிடையாது, அன்பும் இருக்கு, சக்தியும் இருக்கு, ஞானமும் இருக்கு. नॉलेज भी है, लव भी है, पावर भी ஞானமும் है, இருக்கு, அன்பும் இருக்கு, पीस भी சக்தி. है, चारों हो हमारे अंदर, நாலுமே நமக்குள்ள இருக்கணும். तो लाइट हाउस का काम करेंगे। அப்போ நம்ம வந்து லைட் ஹவுஸ், வெளிச்ச வீடுடைய வேலையை செய்வோம். बड़े बड़े देशों में टावर होता है ना, मशहूर होता है, ध्यान चला जाता है। பெரிய பெரிய இடங்கள்ல பாத்தீங்கன்னா டவர் இருக்கும், பெரிய பெரிய இந்த கோபுரங்கள் இருக்கும். சோ அங்க போகும்போது கவனம் அங்க போகும். टावर न हो ऐसा कोई, मैं नहीं समझती, देश बड़ा देश ऐसा न होगा, ऐसा नहीं होगा जहाँ टावर न हो। எந்த மாதிரி ஒரு இடமும் இருக்காது, அங்க டவர் இல்லாத இடம் இருக்காது. டவர் கண்டிப்பா இருக்கும், ஒரு तो கோபுரம் ऐसे இருக்கும். लगता है 2 दिन में बाबा आने वाला है, 2 दिन बचे हैं बाकी, सो भी गुरुवार के दिन बाबा आने वाला है। तो हर एक अंदर अपने आप को देख ले, मैं कौन हूँ, मेरा कौन है। சுதாதி இது சொல்லும் பொழுது 2 நாள்ல இனி பாபா வரக்கூடிய நாள் அப்போ இருந்தது. சுதாதி சொல்றாங்க, அப்போ ஒவ்வொருத்தரும் உங்களுக்குள்ள நீங்க பாருங்க,
நான் யார், என்னுடையவர் யார்? विचार सागर मथन कौन करेगा? बाबा ने आज का बहुत समय के बाद गऊ को खाना मिलता है, सारा दिन चबाड़ती है, सारा दिन। ஸோ கடைதல் அப்படின்னா என்ன? பாபா நமக்கு என்ன டெய்லி சொல்றாரு? ஒரு 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 மாடு என்ன செய்யும்? இத சாப்பிடுறது, அது அசை போடும் இல்லையா? முழு நாளும் அது அசை போடுது சாப்பிடுறது. मुंह चलाती है, सारा दिन हो जाती है। सुबह को अमृत वेले से बाबा से मिलना हो गया, अच्छा हो गया। मुरली सुनी तो सारा दिन, अगर मुरली पर अंदर से न सिर्फ चिंतन पर मंथन किया हुआ, तो मुझे मधुबन पूछा था विचार सागर मंथन कैसे किया जाए और क्या फायदा है। ஸோ இது வந்து முழு அமிர்த் வேளா நல்லா முடிஞ்சது. அதுக்கப்புறம் முரளி நம்ம நல்லா கேட்டோம். அதுக்கப்புறம் முழு நாளும் பாபா சொன்னது வந்து கிடையாது. வெறும் அதை பத்தி சிந்திக்கிறது மட்டும் இல்ல, பட் கிடையாது. ஸோ இங்க வந்து என்ன என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னு சொன்னா, இந்த விசார் சாகர் மந்தன் அப்படின்னா ஞானத்தை கடையிறது எப்படி, அதோடைய நன்மைகள் என்ன? ऊपर में पांडुपन में क्वेश्चन आंसर में இப்ப மேல பாண்டபவன்ல இருக்கும் பொழுது இந்த கொஸ்டின் ஆன்சர்ல தாதியை கேட்டிருக்காங்க. मैंने विचार सागर मंथन से मक्खन भी मिलता है तो छाछ भी मिलती है। ஸோ நம்ம ஞானத்தை கடையிறதுனால நமக்கு வந்து என்ன கிடைக்குது? நமக்கு வந்து மோரும் கிடைக்குது, வெண்ணையும் கிடைக்குது. मक्खन शक्ति देता है, छाछ ठंडा बना देती है। इतना अक्ल चाहिए विचार सागर मंथन करने का। ஸோ இவ்ளோ நமக்கு புத்தி வேணும் இந்த மாதிரி கடையிறதுக்கு, ரெண்டுமே அடையிறதுக்கு, வெண்ணையும் மோரும். पर अक्ल चाहिए, मक्खन निकालना सहज बात नहीं है। आप रोटी में நல்ல புத்தி வேணும் இதுக்கு. சும்மா அப்படியே வந்து நம்ம வெண்ணையை मिलना சாப்பிட सहज முடியாது. है, दाल भात बनाना सहज है, पर मक्खन कोई निकाल के दिखावे बड़ा। இப்போ பருப்பு சாதம் செய்யறது ஈஸி, இல்ல சப்பாத்தி செய்யறது ஈஸியான, இந்த மக்கன் அந்த என்ன அந்த வெண்ணெய் எடுக்கிறது धीरे धीरे बड़ा शांति से बड़ा நிறைய வந்து பொறுமை பொறுமை வேணும். प्यार से उसको அன்போவா, गर्म அன்போட पानी चाहिए, कितना गर्म चाहिए, कितना அதுல வந்து எவ்வளவு சுடு தண்ணி வேணும், அதை பார்த்து பார்த்து. ठंडा चाहिए, जो मक्खन अलग हो जाए, छाछ अलग हो जाए। அப்போ அதுல வந்து அந்த மோரும் இந்த தண்ணியும் வந்து வேறாகணும், அந்த வெண்ணையும் வேறாகணும். मक्खन पूरा अच्छा ऐसा ऐसा निकाल के बाबा के आगे रखे। बाबा ने मक्खन से अच्छा और அதுல இருந்து வெண்ணெய் எடுத்து அதை பாபா முன்னாடி வைக்கிறது. பாபா இவ்வளவு நல்ல வெண்ணெய் நீ கொடுத்திருக்க அப்படின்னு. இதெல்லாம் ஞானத்துல பாபா मक्खन मैं थोड़ी खाएंगी सिर्फ ऑटोमेटिक। पुराने जमाने में हमारे लोग के घरों में भी छाछ का इतना बड़ा मटका होता था और इतना मक्खन, सारे घर में मक्खन और छाछ होवे तो कोई बीमारी नहीं हो सकती। तो मन இந்த தயிரும் அந்த வெண்ணையும் இருந்ததுன்னா லௌகிக வீட்லயும் தான் அவங்க இருக்கும் பொழுது எந்த ஒரு நோயும் வராது. की बीमारी भी कोई आ नहीं सकती। तो आज बाबा ने सुना है मन की भी बीमारियां जो है ना, वो ही बीमार है जो मन की बीमार है, वो बीमारी फैलाते हैं। மனதுல யாருக்கு வந்து நோய் இருக்கோ அவங்க வந்து அத பரப்புவாங்க, சூழல்ல பரப்புவாங்க மனதுல நோய் இருக்கிறவங்க. तो बीमारी हमारे मन की जाए तो तन तो पुराना है, पर कितनी कमाई करता है और वो மனதுல இருந்து நமக்கு அந்த நோய் போகணும். இந்த உடல் எப்படியும் வந்து பழையது தான், ஆனா இந்த பழைய உடலும் எவ்வளவு சேவை செய்யுது, को कमाई कराता है। அந்த சேவையில இருந்து நம்ம எவ்வளவு வருமானத்தை ஈட்டுறோம். दानी महादानी वरदानी बनाता है। ये வள்ளல் நம்ம கொடுக்க கூடியவர், எவ்வளவு நம்மள அப்படி அந்த மாதிரி ஆக்குது. बैठ के आत्मा कमाई इतनी करे जो दानी फिर महादानी गिनती नहीं करता है। महादानी उसके पास आता है
सफला होता है। யாரு வந்து கொடுக்க மகாதானியாக இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து வந்துட்டே இருக்கும், அவங்க போயிட்டே இருக்கும், அவங்க எண்ணிட்டே இருக்க மாட்டாங்க. हाँ, वरदानी बन जाता है। அவங்க வந்து வரதானம் கொடுக்கக்கூடியவங்களாக ஆயிடுவாங்க. तो अभी वो समय है। बाकी भी बाबा ने बड़ा अच्छा प्यार से समझाया है संडे के मूल्य में। एकानामी से रहना, एक नामी होकर के रहना, एक बाबा के याद में रहना, एकानामी से चलने वाले इस सब्जेक्ट में जो 100 मार्क्स लेते हैं उसका बेड़ा पार है। எக்கனாமி நம்ம வந்து ரொம்ப வந்து சிக்கனமாக நடக்கிறதும் ஒரே ஒரு பாபாவுடைய நினைவுல இருக்கிறது. யார் வந்து சிக்கனமாக இருக்காங்களோ அவங்களும் வந்து நல்ல பேப்பரை பாஸ் பண்ணுவாங்க. क्यों यज्ञ सेवा है ना। ஏன்னா இது யஜ்யத்துடைய சேவையில இன்னைக்கும் பாபா சொன்னார் இல்லையா, வீணாக்காதீங்கன்னு சொன்னார் பாபா. இன்னைக்கும் சும்மா இதுல வாங்குறதுல அதை வாங்குறதுல பைசா வேஸ்ட் பண்ணாதீங்கன்னு சொன்னாரு. यज्ञ सेवा में एक है खर्च करने वाले, दूसरे है सफल करने वाले। யஜ்யத்துடைய சேவையில ஒரு சில பேர் வந்து செலவழிக்கிறாங்க, சில பேர் வந்து அது தகுதி வாய்ந்த முறையில யூஸ் பண்றாங்க. வித்தியாசம் இருக்கு. ரெண்டுமே வந்து செலவு. ஆனா அந்த செலவு தகுதி வாய்ந்த முறையில யூஸ் பண்றது இன்னொன்னு வந்து ஒரு செலவாக போகுது இல்லையா. तो अभी 2 दिन है बाबा के, जो बात की कमी हमारे में है, हर एक में जो है कमी को समाप्त करे। ஸோ 2 நாள் இருக்கும் இன்னும் பாபா வரத்துக்கு. ஸோ நமக்குள்ள என்ன ஒரு குறைபாடு இருக்கோ அதை வந்து முடிக்கணும். என்ன குறைபாடு இருக்கோ அதை வந்து நான் முடிக்கணும். बाबा कहता भी समय है कमी को समाप्त करके संपन्न बनने का। ஸோ பாபா வந்து சொல்றாரு, இப்போ நேரம் இருக்கு. இது அப்போ சொன்னது. பாபா வந்துட்டு இருக்கும் பொழுது அப்போ இன்னும் நேரம் இருக்கு, நீங்க உங்களுடைய குறைபாடுகளை பார்த்து அதை முடிக்கணும். किसकी कमी न देखना, யாருடைய வந்து குறைபாடுகளை பார்க்காதீங்க. की विशेषता अपनी है। ஒவ்வொருத்தருடைய அவங்களுக்குன்னே சிறப்பிரிவுகள் இருக்கு. सर्वगुण संपन्न मैं नहीं बनी, सब भी बनेंगे, जरूर बनेंगे, अभी बनेंगे। நான் மட்டும் இல்ல சர்வகுண சம்பன் ஆகிறது, எல்லாருமே ஆகுவாங்க. अटेंशन से बनेंगे। கவனம் செலுத்துறதுனால ஆகுறோம். कोई भी मुझ आत्मा में कोई अवगुण शरीर में है ना, शरीर द्वारा ही संबंध द्वारा ही गुण अवगुण का पता चलता है। हम मुस्कुराते रहेंगे तो मुश्किल कोई बात है नहीं, पर मुस्कुराएंगे कैसे, किसी से हम मुस्कुराएंगे, किसी को देखेंगे भी नहीं। तो ये बाबा कहते हैं दुविधा दृष्टि में न हो। ஸோ மற்றவங்களை பார்த்து புன்னகைக்கிறது, புன்னகைக்கணும். சில பேர் பார்த்தா புன்னகைப்போம், சில பேர் பார்த்தா புன்னகைக்கிறது இல்லை. அப்படி இருக்கக்கூடாது. இது வந்து உள்ளுக்குள்ளார இந்த மாதிரி வேறுபாடுகள் இருக்கக்கூடாது. जो कोई कमी मैंने कोई अच्छे जब संगठन में बैठते हैं तो मैं कहती हूँ आज अपनी कमी निकाल के, अपनी कमी आप ही, दूसरी की कमी को देखना। சில பேர் நாங்கெல்லாம் கூட்டத்துல இருக்கும் பொழுது நான் சொல்லுவேன், இன்னைக்கு உங்களுடைய குறைபாடுகளை எடுத்து நீக்குங்க. உங்களுடையது, மற்றவங்களுடையது கிடையாது. உங்களுடைய குறைபாடுகள் என்ன இருக்கு அதை நீக்குங்க. आजकल कमन है, परंतु अपनी कमी को देखना ये है समझदार सच्चे सियाने बाबा के बच्चे का काम। ஸோ நல்ல புத்திசாலி பாபாவுடைய குழந்தை என்ன செய்வாங்க அப்படின்னா தனக்குள்ள இருக்கக்கூடிய குறைபாடுகளை பார்த்து, பலவீனங்களை பார்த்து நீக்குவாங்க. जो मेरे में कोई कमी न हो, எனக்குள்ள எந்த ஒரு குறையும் இருக்கக்கூடாது. भगवान की मेहरबानी है हमारे ऊपर, इतनी दया कृपा है, इतनी बाबा को हमारे को आगे उठाने के लिए, आगे बढ़ाने के लिए कितना बाबा को फिक्र लगा हुआ है। பாபாக்கு எவ்வளோ நம்ம மேல அக்கறை இருக்கு. பாபாக்கு எவ்வளோ வந்து நம்மள ஈடேற்றணும் அப்படின்னு எவ்வளோ பாபா சிந்திக்கிறார் நமக்காக. हम बच्चे आगे बढ़े
चढ़ती குழந்தை कला में जाए तो முன்னேறணும், உயர்ந்த கலையில तेरे भाने, போகணும். मुझे ये बात बहुत बाबा की बार बार याद आती है। रात्रि क्लास में कहा था ऊपर हिस्ट्री हॉल में, बच्ची जानती हो चढ़ती कला तेरे भाने सर्व का भला। ஸோ பாபா வந்து எனக்கு இது சொன்னது வந்து அப்பப்போ எனக்கு ஞாபகம் வரும். ராத்திரி கிளாஸ்ல வந்து ஹிஸ்டரி ஹால்ல பாபா இது சொன்னாரு. குழந்தை உனக்கு தெரியுமா? நீங்க வந்து முன்னேறுனீங்கன்னா மற்றவங்க எல்லாருக்கும் அதுல இருந்து நன்மை கிடைக்கும் அப்படி. மற்றவங்களுக்கும் அதுல நன்மை கிடைக்கும். நீங்க முன்னேறீங்கன்னா மற்றவங்களுக்கும் அதுல நன்மை वैसे கிடைக்கும். भगवान के लिए गुरु नानक वाणी में है तेरे भाने भगवान, पर बाबा कहते हैं तेरे भाने, ऐसे उंगली उठा के तेरे। ஸோ அந்த சீக்கிய தர்மத்தை அந்த மாதிரி சொல்லுவாங்க. கடவுளுக்காக அப்படி சொல்லுவாங்க. நீங்க இருக்கிறதுனால மற்றவங்க எல்லாருக்கும் நன்மைன்னு. ஆனா பாபா அன்னைக்கு இந்த மாதிரி விரல் காமிச்சு எனக்கு சொன்னாரு பாபா. நீ முன்னேறதுனால மற்றவங்க வந்து அதுல இருந்து நன்மை அடைவாங்க. रे भाने सर्व का भला। जी बाबा, ஓகே பாபா इतना ध्यान खिंचवाया है। இவ்ளோ பாபா நமக்கு வந்து நம்மளுடைய கவனத்தை ஈர்க்க செஞ்சிருக்காரு. अगर हम रुकेंगी तो सबका क्या हाल होगा। நம்ம நின்னுட்டோம் அப்படின்னா மற்றவங்களுடைய நிலைமை என்ன ஆகும்? या किसको रोकेंगी तो कितना, कोई कारण से मेरे कारण से कोई रुकता है तो मेरे खाते में क्या जमा होगा। என்னுடைய காரணத்தினால யாராவது நின்னுட்டாங்க அப்படின்னு சொன்னா அப்போ என்னுடைய கணக்குல என்ன இருக்கும்? तो तेरे भाने भगवानों वाच्य बच्चों प्रत, கடவுள் சொல்லியிருக்காரு குழந்தைகளுக்காக உன்னால நீ முன்னேறதுனால மற்றவங்க நன்மை सर्व का அடைவாங்க. भला। इतना ध्यान रखना होगा, जो कर्म, जो बोल, जो वाणी, मुख्य बात है अंदर संकल्प जो है ना इतना शुद्ध श्रेष्ठ है। जैसा होगा अनुभव है, शुद्ध श्रेष्ठ संकल्प में बाबा अपनी शक्ति भरता है। சோ நமக்குள்ள வந்து தூய உயர்ந்த எண்ணங்கள் இருக்குன்னா அதுல பாபா சக்தி நிரப்புவார். நமக்குள்ள தூய உயர்ந்த எண்ணங்கள் இருக்குன்னா பாபா அதுல சக்தி நிரப்புவாரு. वैसे हम हमारी भावना अनुसार जो पुरुषार्थ करते हैं मदद मिलती है, परंतु ये अनुभव है संकल्प की क्वालिटी में, நம்ம என்ன செய்றோமோ அதுக்கு வந்து நம்ம முயற்சி செய்றோம்னா அதுக்கு வந்து நமக்கு உதவி கிடைக்குது. अति शुद्ध हो, श्रेष्ठ हो, सर्व आत्माओं के प्रति कल्याण भावना हो। ஆனா நம்மளுடைய எண்ணம் வந்து ஒண்ணு சுத்தமாக இருக்கணும், இன்னொன்னு உயர்ந்ததாக இருக்கணும், மூணாவது மற்றவங்களுக்கு வந்து நன்மை பயக்குவதாக இருக்கணும். ब्राह्मण आत्माओं के प्रति शुभ भावना हो। அதுவும் கூட பிராமண ஆத்மாக்களுக்கு அவங்களுக்காக ரொம்ப உயர்ந்த சுப பாவனை இருக்கணும். आगे हम कहते थे शुरू बचपन में, हमारा ज्ञान का बचपन, एक दो को सावधान करके उन्नति को पाना है। நாங்கெல்லாம் குழந்தை பருவத்துல எங்களுடைய குழந்தை பருவ நாட்கத்துல பாபா கிட்ட வந்தப்போ நாங்க ஒவ்வொருத்தருக்கும் எச்சரிக்கை கொடுத்து ஒவ்வொருத்தரும் முன்னேறணும் அப்படின்னு நினைப்போம். खुद तो सावधान रहना है, தானும் வந்து நல்ல எச்சரிக்கையாக एक दो இருக்கும். को सावधान करके, अभी तो सावधान करने का जमाना नहीं है। முன்னாடி காலத்துல நாங்க ஒருத்தருக்கு வந்து சொல்லி எச்சரிக்கை கொடுத்து முன்னேறுவோம். ஆனா இப்போ அந்த காலம் கிடையாது. ஒருத்தருக்கு எச்சரிக்கை கொடுக்கிற காலமும் இல்ல இப்போ. किसको सावधान करो तो हमको सावधान मिलेगी। யாருக்காவது நம்ம எச்சரிக்கை அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா நமக்கு அவங்க ஏதாவது ஃபர்ஸ்ட் சொல்லுவாங்க. நம்ம மற்றவங்களுக்கு எதுவும் சொல்ல முடியாது. அந்த காலம் போயிடுச்சு. वो जमाना नहीं है, இந்த காலம் போயிடுச்சுன்னு है जमाना
सब पुराने पुराने 50 साल वाले बैठे हैं। இதெல்லாம் வந்து 50 வருடங்கள் அவ்வளவு பழைய ஆத்மாக்கள் எல்லாம் உட்கார்ந்து இருக்கீங்க. அப்படி இருக்குதா இப்போ காலம்? 50 साल नहीं 45 साल वाले बैठे हुए होंगे पहली लाइन में। हाँ? है जमाना वो बिजमन भाई है, सावधान कर, परंतु नहीं शुभ भावना से, ஆனால் சுப பாவனையோட एक दो के उन्नति के लिए इतना जो संकल्प हमारा पहुंचे, ஆனா ஒருத்தர் ஒருத்தர் வந்து நன்மை அடையணும் அப்படின்ற அந்த சுப பாவனை இருக்கணும். அப்போ அவங்களுக்கு அது போய் तो मैं ये पुरुषार्थ नहीं करती हूँ, परंतु उसका फल बड़ा अच्छा है। நான் இதுக்கு வந்து நான் அவ்வளவு முயற்சி செய்யறது இல்ல, ஆனால் அதோடைய பலம் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. न शिक्षा न सावधानी, நம்ம வந்து மற்றவங்களுக்கு கற்பித்தலும் கொடுக்க முடியாது, எச்சரிக்கையும் செய்ய முடியாது. परिवार में ब्रह्म परिवार है, बाबा शिक्षा सावधानी देता है। இது வந்து பிராமண குடும்பம், பாபா வந்து நமக்கு கற்பித்தல்றாரு, நமக்கு வந்து எச்சரிக்கிறார். अच्छी तरह से देता है। நல்ல வகையில பாபா கொடுக்கிறார். ஓம் சாந்தி. சித்தார்த்தியுடைய 2 கிளாஸ்ல இருந்து நம்ம நிறைய கேட்டோம், கத்துக்கிட்டோம். பயிற்சி செய்யறதுக்கும் நிறைய இருக்கு, தாரணை செய்யறதுக்கும் நிறைய இருக்கு. ஸோ இந்த நினைவுகள்ல பாபாக்கு குட் நைட் சொல்லி ஓம் சாந்தி. குட் நைட்.